இப்போ நம்ம வந்து இமேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்கும், சேல்ஸ் டீம் இருக்கும், ஹெச்ஆர் டீம் இருக்கும், அக்கௌண்ட் டீம் இருக்கும், ஃபினான்ஸ் டீம் இருக்கும், இன்வென்ட்ரி டீம் இருக்கும், நிறைய டீம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஆளாக நான் மேனேஜ் பண்ணணும். நான் இங்கே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, எங்கே பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கும் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சாஃப்ட்வேரை நான் போட்டேன்னா நான் உட்காந்த இடத்துல என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு நான் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுதான் இஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டர்பிரினர் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இந்த இஆர்பியை நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். சேல்ஸ் டீமில் எவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் டீமில் வந்து யார் யார் அன்றைக்கி ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, யார் யார் அன்றைக்கி ஆப்சென்ட்டாக இருக்காங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம் அங்கே நடந்துகிட்ருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கலாம். அக்கௌண்டிங்கில் இப்போ என்ன ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டருக்கான பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சா, இந்த வாட்டி எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு என்னால் உட்காந்த இடத்துல பார்க்க முடியும். இன்வென்ட்ரியில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம இன்னும் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த இஆர்பி சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணோன்னா என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஸோ இஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் இஆர்பி? ஆல்ரெடி டோல்ட் யூ, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இட் இஸ் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து மேனேஜ் பண்ணது, எல்லா விதமான பிஸ்னஸ் ப்ராசஸையும் மேனேஜ் பண்ணது. ஃபினான்ஸாக இருக்கலாம், ஹெச்ஆராக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், சப்ளை செயினாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இஆர்பி வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு இன்டர்னலாக ஒரு ஆர்கனைசேஷனை ஒழுங்காக ரன் பண்ணணும் நம்மளுக்கு இஆர்பின்றது தேவைப்படுது. சிம்பிள் டெஃபினேஷனாக சொல்லணும்னா இஆர்பின்றது ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா கம்பெனி வந்து பிளான் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும் ரிசோர்ஸஸை. ஸோ இப்போ வந்து எனக்கு சேல்ஸ் டீமில் இல்லை ஒரு மார்க்கெட்டிங் டீமில் வந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வருதுன்னா எனக்கான ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, நான் போய் ரா மெட்டீரியல் செஷனில் பார்க்க வேண்டாம். இஆர்பியே உட்காந்து தட்டேன்னா ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்போ இவ்வளோ தூரம் ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது நான் அதுவே காமிச்சிடும் அவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ ரா மெட்டீரியல்ஸை மட்டும் நம்ம வர வச்சு டக்குன்னு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளோ வந்து இன்னும் விற்காமல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். வேர் ஹவுஸில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ தான் செய்யணும், அப்போ இவ்வளோ மட்டும் செஞ்சு அது கூட வச்சு டெலிவரி பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி நம்ம சிஆர்எம்மில் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட இன்டர்னலில் ஒழுங்காக வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஆர்பி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஆர்பின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். எல்லா விதமான டேட்டாஸும் சென்ட்ரலைஸ்டாக என் கையில் இருக்கும். அண்ட் ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ். இப்போ யாராவது வந்து ஆர்டர் பண்ணால் கூட அது ரிலேட்டடாக ஓகே இப்போ வந்து இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, இவ்வளோ ப்ராடக்ட் தான் இருக்குது, நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் இன்னும் ரெடி பண்ணணும், இவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ணால் நீங்கள் இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸாக நீங்கள் வாங்கணும், இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் காசு செலவாகும், இவ்வளோ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, இன்னும் இவ்வளோ ரூபா உங்களுக்கு காசு தேவை, இதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க, போய் ஆர்டரை கொடுங்க அப்படின்ற வரைக்கும் நம்மளை கைட் பண்ணுறது எல்லாமே இஆர்பி பண்ணிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு டிசிஷன் தானே. ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவும் டிசிஷன் மேக்கிங் நடக்குதா. நெக்ஸ்ட் வந்து இன்டக்ரேஷனாக அக்ராஸிங் ஆல் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே நான் போயிட்டு இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, நெக்ஸ்ட் வந்து வேர் ஹவுஸில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் டீமில் எவ்வளோ ஆள் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா, ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது, ரா மெட்டீரியல்ஸ் போய் வாங்க முடியுமா, எவ்வளோ சேல்ஸ் வந்துருக்கு, நம்ம தனித்தனியாக போய் பார்க்க வேண்டாம். ஸோ எல்லாமே இன்டெக்ரலாக இருக்கா. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கலாம். ரெடியூசிங் டூப்ளிகேஷன் அண்ட் மேனுவல் எரர்ஸ். ஸோ நம்ம மேனுவலாக பண்ணும்பொழுது ஒரே விஷயத்தை 2 டைம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா 2 விஷயத்த வந்து ஒன்றை பார்த்துட்டு ஒன்று விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ இதை மாதிரி நம்ம இஆர்பி சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த டூப்ளிகேஷன்ஸும் நடக்காது. ப்ராப்ளமும் கரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நீட் இருக்குனாலும் நம்ம அதை கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நீடஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் என்டரிங் employee data separately in payroll, HR and attendance, ERP update it in all places automatically. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த உட்காந்துட்டு அந்த காலத்தில் வந்து யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட். இதே இஆர்பி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் வரல, யார் யாருக்கு சேலரி போடல, இன்னும் யார் யாருக்கு சேலரி போடணும், யார் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஹைக்கு கொடுக்கலாம், இன்னும் அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணலான்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இஆர்பி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பாப்புலர் இஆர்பி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சாப் வந்து லார்ஜ் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாருதி சுசுக்கியில் சாப் யூஸ் பண்ணுறாங்க. ஓரசல் இஆர்பி வந்து எம்என்சிஸ்லேயே ஐடி கம்பெனிஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் இன்ஃபோசிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. டேலி இஆர்பி மோஸ்ட் ஸ்மால் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லோக்கல் டெக்ஸ்டைல் ஷாப்
ஷாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பில் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் டைனமிக் இது வந்து மீடியம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு மீடியமான பிஸ்னஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து மேனுஃபேக்சரிங் ரீட்டெயில்ஸ் அந்த இடத்துலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜோஹோ இஆர்பி இந்த ஜோஹோ இஆர்பி வந்து ஸ்டார்ட் அப்ஸு இல்லைனா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்களா ஸோ அந்த என்டர்பிரைசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இன்வென்ட்ரி சிஆர்எம் ஹெச்ஆர்எம் இது எல்லாமே வந்து ஒரு ஆப்பில் வந்து யூஸ் பண்ணோம். அது ஜோஹோ இஆர்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இஆர்பி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேல்ஸ் ஆர்டர் வருது. ஸோ இன்வென்ட்ரி செக் பண்ணுவாங்க. அந்த ஆர்டரை வந்து மீட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே ப்ராடக்ட் ரெடியாக இருக்கா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ஆர்டர் வருதுன்னா நம்மக்கிட்ட இன்வென்ட்ரியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 50 தான் இருக்குன்னா அப்போ நம்ம இன்னும் 50 ரெடி பண்ணணும். ஸோ அந்த 50 ரெடி பண்ணிவிட்டு அதை டிஸ்பேச் பண்ணணும். ஸோ டிஸ்பேச் பண்ணிவிட்டு எப்படி டிஸ்பேச் பண்ணுறோன்ற அளவுக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பில்லிங் எவ்வளோ வருது. ஸோ அந்த பில்லிங் வந்து அக்கௌண்டிங்கில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இஆர்பி இருக்குன்னா ஒரு சேல்ஸ் டீமில் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணுற வரைக்குமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அக்கௌண்டிங் முதற்கொண்டு எல்லாமே அதுவே பார்த்துக்குது இல்லை. ஸோ நம்மளுக்கு சேல்ஸ் பிடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறது இன்வென்ட்ரியோட வேலையாக இருக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இஆர்பியில் ஃபாஸ்ட் ஆப்ரேஷன் நடக்கும். ரொம்ப டிலேலாம் ஆகாமல் வேகமாக சேல்ஸ் வருதா இவ்வளோ தூரம் தேவைப்படுது டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ பெட்டர் கன்சியூமர் சர்வீசஸ். ஸோ ஃபாஸ்ட்டான நம்ம வேலை பார்த்தோன்னாலே கன்சியூமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு சர்வீசஸை கொடுக்க முடியும். அக்யூரேட்டுக்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் இப்போ இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்னா அதுக்கு இவ்வளோ செலவாகும். இல்லை இந்த வருஷம் இவ்வளோ தான் ப்ராஃபிட் இருந்திருக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அண்ட் இவ்வளோ தான் வந்து நீ எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி பண்ணணும் இவ்வளோ தான் உங்ககிட்ட காசு இருக்குன்னா இவ்வளோ காசு நீ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அக்யூரேட்டான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ரியல் டைம் ட்ராக்கிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ குடோனில் எவ்வளோ தூரம் என்னோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற வரைக்கும் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹெல்ப் இன் டிசிஷன் மேக்கிங். ஸோ இதெல்லாமே தெரியும்போது என்னால் ஃபாஸ்ட்டான டிசிஷன் மேக்கிங் வந்து எடுக்க முடியும். ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணுன்னாலும் இல்லை டிஸ்பேச் பண்ணணுன்னாலும் நல்லா ஈஸியான டிசிஷன்ஸ் இருக்கும். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம். இவ்வளோ ஈஸியாக நடக்குது இல்லையா. ஸோ விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இருக்குல்ல இந்த இஆர்பி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்கள தான் எம்ப்ளாயீஸாக போட முடியும். ஸோ அதனால் அந்த எம்ப்ளாயீஸை ட்ரைன் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் இது வந்து ஒரு சேஞ்ச் கொண்டுட்டு வரோம் இல்லையா. ஸோ இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஏஐ நம்பலாம் எங்களை நம்பாமல் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நம்பலாம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாங் செட்டப் டைம். ஒரு இவ்வளோ ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு 20 நாளுக்குள்ளே அதை ரெடி பண்ண முடியாது. இட்ஸ் டேக் அ டைம். ஏன்னா இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக இட்ஸ் டேக் அ டைம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சிருக்கு நான் சீக்கிரமாக அதுக்கான வீடியோஸை போடுறேன்.